Hello students, welcome back to Daily Lane Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல SSN அதாவது சிவசுப்ரமணியன் ஆர்டர் இந்த காலேஜ் பத்தியோட லாஸ்ட் 2024 கட் ஆஃப் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1315. இந்த காலேஜில் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த சிஎஸ்சி கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல ஓப்பன் கேட்டகரியில 198.5க்கும் பிசிக்கு 197.5க்கும் பிசிஎம்க்கு 197க்கும் எம்பிசிக்கு 196.5க்கும் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 191.5க்கும் எஸ்சிஏக்கு 184 கட் ஆஃப் எஸ்சிக்கு 178 கட் ஆஃப்லயும் கிடைச்சிருக்கு. அடுத்ததா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இசி கோர்ஸ் ஓப்பன் கேட்டகரியில 197க்கும் பிசிக்கு 196க்கும் பிசிஎம்க்கு 196.5க்கும் எம்பிசிக்கு 195க்கும் எஸ்சிக்கு 189க்கும் எஸ்சிஏக்கு 178க்கும் எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 170.5 கட் ஆஃப்லயும் கிடைச்சிருக்கு. அடுத்ததா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லப்படுற ஐடி இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 197க்கும் பிசிக்கு 196.5க்கும் பிசிஎம்க்கு 196. சேம் அதே 196.5க்கும் எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 195.5க்கும் எஸ்சிக்கு 189.5க்கும் எஸ்சிக்கு 178 கட் ஆஃப்லயும் கிடைச்சிருக்கு. அடுத்ததா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 191 கட் ஆஃப்லயும் பிசிக்கு 189 கட் ஆஃப்லயும் பிசிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 190.5 கட் ஆஃப்க்கும் எம்பிசிக்கு 187க்கும் எஸ்சிக்கு 167க்கும் எஸ்சிஏக்கு 166.5 கட் ஆஃப்க்கும். அடுத்து எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இது 5 years கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ் வந்து அதாவது சிஎஸ்சி இதுல ஓப்பன் கேட்டகரியில 195 கட் ஆஃப்க்கும் பிசிக்கு 194க்கும் பிசிஎம்க்கு 194.5க்கும் எம்பிசிக்கு 192.5க்கும் எஸ்சிக்கு 183க்கும் எஸ்சிஏக்கு 161 கட் ஆஃப்லயும் கிடைச்சிருக்கு. அடுத்ததா கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 190.5 கட் ஆஃப்லயும் அடுத்த பிசிக்கு 187.5லயும் பிசிஎம்க்கு 189.5 கட் ஆஃப்லயும் அடுத்த எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 187.5 கட் ஆஃப்லயும் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 168.5 கட் ஆஃப்லயும் எஸ்சிஏக்கு 135க்கும் எஸ்டிக்கு 158க்கும் கிடைச்சிருக்கு. அடுத்த அந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இது ட்ரிபிள் இ கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 195க்கும் பிசிக்கு 194.5க்கும் பிசிஎம்க்கு 193.5க்கும் எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 192.5 கட் ஆஃப்லயும் உங்களுக்கு எஸ்சிக்கு 182லயும் எஸ்சிஏக்கு 159லயும் எஸ்டிக்கு 168.5 கட் ஆஃப்லயும் கிடைச்சிருக்கு. அடுத்த கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில 188.5 கட் ஆஃப்லயும் பிசிக்கு 185 கட் ஆஃப்லயும் பிசிஎம்ல 188 கட் ஆஃப்லயும் எம்பிசிக்கு 183 கட் ஆஃபும் அண்ட் எஸ்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 161 கட் எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 126 கட் ஆஃப்லயும் இந்த கோர்சஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபைனலா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதாவது எம்இன் சொல்லப்படுற இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில உங்களுக்கு 192க்கும் பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 190.5க்கும் பிசிஎம்க்கு 190க்கும் அடுத்ததா எம்பிசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 185.5 கட் ஆஃபுக்கும் அடுத்தது எஸ்சிக்கு 176 கட் ஆஃப்லயும் எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 156.5 கட் ஆஃப்லயும் உங்களுக்கு எஸ்டிக்கு 159.5 கட் ஆஃப்லயும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜஸ்ல லாஸ்ட் இயர் 2024ல ஒவ்வொரு கோர்சஸும் என்னென்ன கட் ஆஃப்ல போயிட்டு இருக்குங்க இந்த டீடைல்ஸ். இந்த காலேஜ் உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் மற்ற காலேஜோட உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமா ஸ்கிரீன்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.